காய்ஸ் ஒரு வழியாக அன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஷூவெல்லாம் கழட்டி போட்டு ஜம்முன்னு போய் வண்டியை பார்க்கலான்னு வண்டியை பார்த்தேன். வண்டி மூடி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் சரி சாவி எட்டு வரலான்ட்டு சாவியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. லைட்டாக தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு தொடச்சாச்சு. காய்ஸ் வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு பரவாயில்ல போவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுல. இப்போ கிளம்பிட்டு ஒரு டீ அடிக்க போகலாம் அப்படின்ட்டு வண்டியை ட்ரு 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 அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சம்முன்னு பார்த்தா இயற்கையை ரசிச்சுட்டே போகலான்னு பார்த்தா சும்மா காடு மாதிரி கம்மாய் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டீ கடையை பார்த்தாச்சு. பார்த்துட்டு டீ கடைக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் அங்கே அண்ணன் குருகுருன்னு நம்மளை பார்க்காரு. பப்ஸு எல்லாமே இருந்துச்சு. சரி எதுவும் வேண்டாம் ஒரு டீயை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு டீ கையில் ஜம்முன்னு வந்துருச்சு. டீயை அதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படின்ட்டு குடிக்க உட்காந்தாச்சு. அப்படியே டீ குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்தேன். அதையும் ஒரு ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே எட்டி பார்த்தா நம்ம வண்டி அங்கே ஜம்முன்னு நிற்கிது. ஜம்முன்னு வண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். ஏடிஎம் இருந்துச்சு. ஏடிஎம் எதுக்கு, அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு தூரம் கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு வண்டியை வெட்ஸ் எடுத்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தேன். ஜம்முன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் வண்டியும். அப்படியே பையங்க அங்கே கிரிக்கெட் விளாடுவாங்க. லாஸ்ட்டாக கிரிக்கெட் விளாடுற இடத்துக்கும் வந்தாச்சு. வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீடியோ பார்க்குறீங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.